அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வி செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக மீது உண்மைக்கு புறம்பான புகார்களை கூறி அதிமுக வேட்பாளர் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் கோவைக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் கொண்டு வரப்படும் என்றும், கோவை உட்கட்டமைப்புக்காக 21,000 கோடி ரூபாய் நிதியை திமுக அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி கூறினார். நாங்கள் எப்பயுமே தேர்தலை சுமூகமாக நடத்தணுங்க தான் எங்களுடைய விருப்பம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலுடைய தோல்வி பயத்தில் அதிமுகவினர் அங்கங்க வன்முறைகளை தூண்ட வேண்டும், ஒரு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கக்கூடாது என்பதில் சிறப்பு கவனங்களை செலுத்தி 50 பேர் 100 பேர் ஒரு அடியாட்களை ஒன்று திரட்டி, அவருடைய கட்சிக்காரர்களாக கூட இருக்கலாம், அவர்களை வன்முறைகளை இறக்குவது, எப்படி தேர்தல் நடைமுறைகள் என்ன இருக்கு, விதிமுறைகள் என்ன இருக்கு, அதையெல்லாம் கடந்து எப்படி உண்மைக்கு மாறான ஒரு பொய்யான செய்திகளை முன்மொழிகிறார்கள் என்பதை பொதுவாக அவங்களுக்கு கோவையில் இருக்கக்கூடிய, குறிப்பா தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு அவர் தோல்விங்கிறத உணர்ந்துட்டார். அதனால ஏதேனும் குறைகளை சொல்லி இந்த நேரங்களில் அந்த செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதை அவர் வாடிக்கையாக வச்சிருக்கார். அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வி செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக மீது உண்மைக்கு புறம்பான புகார்களை கூறி அதிமுக வேட்பாளர் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் கோவைக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் கொண்டு வரப்படும் என்றும், கோவை உட்கட்டமைப்புக்காக 21,000 கோடி ரூபாய் நிதியை திமுக அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி கூறினார். நாங்கள் எப்பயுமே தேர்தலை சுமூகமாக நடத்தணுங்க தான் எங்களுடைய விருப்பம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலுடைய தோல்வி பயத்தில் அதிமுகவினர் அங்கங்க வன்முறைகளை தூண்ட வேண்டும், ஒரு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கக்கூடாது என்பதில் சிறப்பு கவனங்களை செலுத்தி 50 பேர் 100 பேர் ஒரு அடியாட்களை ஒன்று திரட்டி, அவருடைய கட்சிக்காரர்களாக கூட இருக்கலாம், அவர்களை வன்முறைகளை இறக்குவது, எப்படி தேர்தல் நடைமுறைகள் என்ன இருக்கு, விதிமுறைகள் என்ன இருக்கு, அதையெல்லாம் கடந்து எப்படி உண்மைக்கு மாறான ஒரு பொய்யான செய்திகளை முன்மொழிகிறார்கள் என்பதை பொதுவாக அவங்களுக்கு கோவையில் இருக்கக்கூடிய, குறிப்பா தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு அவர் தோல்விங்கிறத உணர்ந்துட்டார். அதனால ஏதேனும் குறைகளை சொல்லி இந்த நேரங்களில் அந்த செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதை அவர் வாடிக்கையாக வச்சிருக்கார்.